காயினின் வழிமரபினர். காயின் தன் மனைவியுடன் கூடி வாழ அவளும் கருவுற்று ஏனோக்கை பெற்றெடுத்தாள். அப்பொழுது காயின் ஒரு நகரத்தை நிறுவி அதற்கு தன் மகன் ஏனோக்கின் பெயரை வைத்தான். ஏனோக்கிற்கு ஈராது பிறந்தான். ஈராதுக்கு மெகுயாவேல் பிறந்தான். மெகுயாவேலுக்கு மெத்துசாவேல் பிறந்தான். மெத்துசாவேலுக்கு இலாமேக்கு பிறந்தான். இலாமேக்கு இரு பெண்களை மணந்து கொண்டான். ஒருத்தியின் பெயர் ஆதா, மற்றொருத்தியின் பெயர் சில்லா. ஆதா யாபேலை பெற்றெடுத்தாள். இவன்தான் ஆடு மேய்த்து கூடாரத்தில் வாழும் மக்களின் தந்தை. அவன் சகோதரன் பெயர் யூபால். இவன்தான் யாழ் மீட்டுவோர், குழல் ஊதுவோர் ஆகியோர் அனைவரின் தந்தை. சில்லா துபால் காயினை பெற்றெடுத்தாள். இவன் வெண்கலத்தாலும் இரும்பாலும் எல்லாவிதமான கருவிகள் செய்யும் கொல்லனானான். துபால் காயினுக்கு நாகமா என்ற சகோதரி இருந்தாள். இலாமேக்கு தன் மனைவியரிடம், ஆதா, சில்லா, நான் சொல்வதை கவனியுங்கள். இலாமேக்கின் மனைவியரே, என் சொல்லுக்கு செவி கொடுங்கள். என்னை காயப்படுத்தியதற்காக ஒருவனை நான் கொன்றுவிட்டேன். என்னை அடித்ததற்காக அந்த இளைஞனை நான் கொன்றேன். காயினுக்காக 7 முறை பழிவாங்கப்பட்டால் இலாமேக்கிற்காக 70 முறை பழிவாங்கப்படும் என்றான். ஆதாம் மீண்டும் தன் மனைவியுடன் கூடி வாழ அவளும் மகன் ஒருவனை பெற்று அவனுக்கு சேத்து என்று பெயரிட்டாள். காயின் ஆபேலை கொன்றதால் அவனுடைய இடத்தில் இன்னொருவனை கடவுள் வைத்தருளினார் என்றாள். சேத்துக்கும் மகன் ஒருவன் பிறந்தான். அவனுக்கு அவன் ஏனோசு என்று பெயரிட்டான். அப்பொழுதே ஆண்டவர் என்னும் திருப்பெயரால் அவரை வழிபடலாயினர்.